இன்று திருச்சபையானது நற்செய்தியாளரும் மறை சாட்சியுமான தூய மார்க்குவின் விழாவை கொண்டாடுகின்றது. ஆண்டவர் இயேசு பற்றிய நற்செய்தியை முதலாவதாக எழுதியவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் தூய மார்க்கு. இவரது விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் இவரது வாழ்வு நமக்கு எத்தகைய பாடத்தை கற்றுத்தருகிறது என்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக, யார் இந்த மார்க்கு என்பதை அறிந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசுவின் தலைமைச் சீடரான தூய பேதுரு சிறையிலிருந்து அற்புதமாக வெளியே வந்து எருசலேமில் இருந்த மரியாவின் வீட்டிற்கு சென்றாரே, அந்த மரியாதான் மார்க்குவின் தாய். திருத்துதர் பணி 12:12. இவர் பர்னபாவின் நெருங்கிய உறவினரும் கூட. இவர் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வாழ்வில் சந்தித்தாரா இல்லையா என்பது பற்றிய மிகப்பெரிய கேள்வி எழுந்தாலும், இவர்தான் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு பிலாத்துவிடம் இழுத்துச் சென்றபோது தன்னுடைய மேலாடையை விட்டுவிட்டு ஓடிச் சென்றவர் என்றும் ஒரு சில விவிலிய அறிஞர்கள் கூறுவார்கள். இவர் திருத்தூதர் பணிகள் நூலில் யோவான் என்றும் அழைக்கப்படுகின்றார். இவர் ஆற்றிய நற்செய்தி பணி என்ன என்று சிந்தித்து பார்க்கும்போது, இவர் தூய பவுலின் சைப்ரஸ் நோக்கிய முதலாவது திருத்தூத பயணத்தில் பர்னபாவோடு உடன் சென்றார் என்று அறிய முடிகிறது. திருத்தூதர் பணி 13:5. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவர் பெருகு என்ற இடத்தில் பவுலிடமிருந்து விலகிச் செல்கிறார். அதனால் பவுல் தன்னுடைய இரண்டாவது திருத்தூது பயணத்தில் சீலாவை தன்னோடு அழைத்து சென்றதாக படிக்கின்றோம். மார்க்கோ பர்னபாவோடு உடன் செல்கின்றார். இது ஒருபுறம் இருந்தாலும், கிபி 62 பவுலடியார் ரோமை சிறையில் இருந்தபோது மார்க்கு தான் அவரோடு உடனிருந்து அவருக்கு பணிவிடை செய்கிறார். அவருக்கு தூதுவராக பணியாற்றுகிறார். கொலோசியர் 4:10. மார்க்கு தூய பேதுருவோடும் பணியாற்றினார் என்பதை விவிலியம் நமக்கு எடுத்து கூறுகிறது. பேதுரு இவரை மார்க்கு என்னுடைய அன்பு மகன் என்று அழைக்கிறார். 1 பேதுரு 5:13. பேதுரு போதித்ததை எல்லாம் மார்க்கு தான் பிழையில்லாமல் எழுதி தந்தார் என்றும், அவரிடமிருந்துதான் மார்க்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிந்திருப்பார் என்று பப்பியாஸ் என்பவர் கூறுவார். இந்த நேரத்தில் மார்க்கு எழுதிய நற்செய்தி நூலையும் நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். கிபி 64 முதல் 70 வரை உள்ள காலகட்டத்தில் புறவினத்து மக்களுக்காக இந்நற்செய்தி நூலானது எழுதப்பட்டதாக நம்பப்படுகிறது. இதில் மார்க்கு ஆழமாக வலியுறுத்தி கூறும் உண்மை, மானிட மகன் தொண்டு ஏற்க அல்ல, மாறாக தொண்டு ஆற்றவும் பலருடைய மீட்புக்காக தன்னுடைய உயிரையே தர வந்தார் என்பதுதான். மார்க்கு 10:45. மேலும் அவர் இயேசு கிறிஸ்து பற்றிய நற்செய்தியை உலகமெங்கும் பரப்ப வேண்டும் என்ற செய்தியை நமக்கு நினைவுபடுத்துகிறார். மார்க்குவின் மறைசாட்சிய வாழ்வை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும்போது, அவர் அலெக்சாண்ட்ரியா நகருக்கு சென்று அங்கே நற்செய்தி அறிவித்ததாகவும் அங்கே அவர் மறைசாட்சியாகவும் இறந்ததாக யூசிபூஸ் என்பவர் கூறுவார். ஒரு சிலர் அவர் நீரோவின் ஆட்சி காலத்தில் மறைசாட்சியாக உயிர் துறந்ததாகவும் சொல்வர். எப்படி இருந்தாலும் அவர் ஒரு மறைசாட்சியாக உயிர் துறந்தார் என்பது மட்டும் உண்மை. தூய மார்க்கின் வாழ்வை வரலாறை குறித்து சிந்தித்து பார்த்த நாம், அவரது விழா நமக்கு என்ன செய்தியை தருகின்றது என்று இப்போது சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களிடம், நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கிறார். இயேசுவின் இந்த வார்த்தைகளை மார்க்கு ஏற்றுக்கொண்டு தொடக்கத்தில் தூய பவுலோடும் பர்னபாவோடும் அதன் பிறகு தூய பேதுருவோடும்
நற்செய்தி பணியாற்றுகிறார். இறுதியாக அலெக்சாந்திரியா நகருக்கு சென்று நற்செய்தி பணியாற்றுகின்றார். தூய மார்க்குவின் விழாவை கொண்டாடும் நாமும் கிறிஸ்து பற்றிய நற்செய்தியை உலக மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதே இறைவார்த்தை நமக்கு தரும் பாடமாக இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்காட்லாந்தில் நற்செய்தி பணியாற்றிய ஒரு வயதான குருவானவர் இருந்தார். அவருக்கு இருந்த ஒரே வருத்தம், இத்தனை ஆண்டுகள் பணி செய்தும் ஒருவரையும் மனமாற செய்ய முடியவில்லையே என்பதுதான். ஒரு நாள் அவர் அந்நகரில் இருந்த மிக பிரபலமான மறைபோதகர் என்று அறியப்பட்ட ஒரு குருவானவரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வயதான குருவானவர் பிரபலமான குருவானவரிடம், நான் இத்தனை ஆண்டுகள் நற்செய்தி பணி செய்தும் ஒரு மனிதரை கூட கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர முடியவில்லையே என்று சொல்லி வருத்தப்பட்டார். அதற்கு அந்த பிரபல குருவானவர் சொன்னார், நீங்கள் அப்படி ஒன்றும் நினைக்க வேண்டாம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆலயத்தில் பணி செய்து கொண்டிருந்த ஒரு பிரமதத்தை சார்ந்த ஒரு பெண்மணி உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அந்த குருவானவர், ஆம், எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அவள் ஆலய பணி செய்தாலும் திருப்பலியில் கலந்து கொள்ள மாட்டாள். ஆலயத்திற்கு வெளியே நின்றுவிட்டு அப்படியே போய்விடுவாள் என்றார். அந்த பிரபல குருவானவர் தொடர்ந்தார், அந்த பெண்மணி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் தான் கேட்கும் மறையுரையை வீட்டுக்கு வந்து தன்னுடைய குடிகார சகோதரனுக்கு சொல்வாள். இப்படி பல நாட்கள் அந்த பெண்மணி ஆலயத்தில் கேட்கும் மறையுரையை தன்னுடைய சகோதரனுக்கு சொன்னதன் பேரில் குடிகாரனாக முரடனாக இருந்தவன் மனமாறி கிறிஸ்துவ மதத்தை தழுவினான். அந்த குடிகார சகோதரன் வேறு யாரும் கிடையாது, நான் தான் என்றான். இதை கேட்டதும் அந்த வயதான குருவானவர் கண்ணீர் விட்டு அழுதார். தன்னால் ஒருவன் மனம் மாறி இருக்கிறானே என்றும் மன நிம்மதி கொண்டார். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து பற்றிய நற்செய்தியை நம்மை சூழ்ந்து வாழும் மக்களுக்கு, நாம் சந்திக்கும் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அது உடனடியாக பலன் தராவிட்டாலும் நிச்சயம் ஒரு நாள் நமக்கு பலன் தரும். ஆகவே தூய மார்க்குவின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போற்று, அவரை போல் கிறிஸ்து பற்றிய நற்செய்தியை உலக மக்களுக்கு அறிவிப்போம். கிறிஸ்துவின் அன்பு சீடர்கள் ஆவோம்.